நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 17வது முதல் சட்டப்பேரவை கூட்டம் உறுப்பினர்கள் பதவியேற்புடன் தொடங்கியது. முதல் ஆளாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். முதலமைச்சராக பதவியேற்கும் போது ஆண்டவன் மீது ஆணையாக என பதவியேற்றுக் கொண்ட விஜய் சட்டப்பேரவையில் உறுப்பினராக பதவியேற்கும் போது உளமாற உறுதி கூறுகிறேன் என கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரம்பூர் தொகுதி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது வெற்றி சான்றிதழை அதிகாரிகளிடம் வழங்கி பதவியேற்றுக் கொண்ட நிலையில் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான கீர்த்தனா வெற்றி சான்றிதழை எடுத்து வராததால் அவரால் அப்போது பதவியேற்க முடியவில்லை. ஆனால் சிறிது நேரத்திற்கு பின்னர் சான்றிதழை எடுத்து வந்து அவர் பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற சா. கீர்த்தனா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையையும் நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். அதேபோல் ஏற்காடு அதிமுக எம்எல்ஏ உஷாராணி, முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன், தாம்பரம் எம்எல்ஏ சரத்குமார், பல்லாவரம் எம்எல்ஏ காமாட்சி, சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ சரவணன் மூர்த்தி, சேலம் தெற்கு எம்எல்ஏ பார்த்திபன் ஆகியோரும் சான்றிதழ் எடுத்து வராததால் அப்போது பதவியேற்கவில்லை. பின்னர் சான்றிதழ் எடுத்து வராத எம்எல்ஏக்கள் சான்றிதழ்களை எடுத்து வந்து பதவியேற்றுக் கொண்டனர். முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் பெயரை வாசிக்கும் போது அவர் சட்டசபையில் இல்லை. பின்னர் சபாநாயகர் அறையில் வைத்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். மாண்புமிகு திரு சி. வி. சண்முகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. வி. சண்முகம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளறிய உறுதி கூறுகிறேன். வேளச்சேரி எம்எல்ஏ குமார் பதவியேற்க வெற்றி சான்றிதழை அதிகாரியிடம் கொடுத்து உறுதிமொழி ஏற்கும் போது இது உங்களுடைய சான்றிதழ் இல்லை என அதிகாரி கூறியதால் எம்எல்ஏ ஜெர்க்கானார். பின்னர் அருகில் இருந்த நபரின் சான்றிதழை அவர் மாற்றி எடுத்து வந்தது தெரியவந்தது. திரு ரா. குமார், வேளச்சேரி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ரா. குமார் என்னும் நான் சட்ட முறைப்படி
நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். பூந்தமல்லி தாவைக்க எம்எல்ஏ பிரகாசம் பதவியேற்கும் போது கொள்கை தலைவர் அம்பேத்கரை வணங்கி என அவர் மைக்கில் பேசிய போது அங்கிருந்த அதிகாரி அதெல்லாம் வேண்டாம் என்றார். மேலும் நான் வணங்கும் மனித கடவுள் தளபதி என பிரகாசம் சொல்ல அப்படி சொல்லக்கூடாது என அதிகாரி எச்சரித்தார். பின்னர் கடவுள் அறிய என்பதை மட்டும் அவர் கூறி பதவியேற்றார். பிரகாசம் பூந்தமல்லி கொள்கை தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை வணங்கி சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர். பிரகாசம் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவனம் பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மை மீதும் ஒற்றுமை மீதும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் நான் வணங்கும் மனித கடவுள் தளபதி அவர்களின் உறுதியளிக்கிறேன். நன்றி. பரமக்குடி எம்எல்ஏ கதிரவன் பதவி ஏற்கும் போது சனாதன எதிர்ப்பு போராளி உதயநிதி ஸ்டாலின் என்ற போது இதெல்லாம் சொல்லக்கூடாது என அங்கிருந்த அதிகாரி கண்டித்தார். மாண்புமிகு திரு கே கதிரவன் பரமக்குடி சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கே கதிரவன் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கின்றேன். சனாதன எதிர்ப்பு போராளி சமூக நீதி காவலர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு என்றைக்கும் போராடும், தமிழ்நாடு என்றைக்கும் வெல்லும். கொளத்தூர் எம்எல்ஏ V.S. பாபு பதவியேற்பதற்கு முன்பு முதலமைச்சர் விஜய் அருகே சென்று அவரை கட்டியணைத்து அதன் பின்னர் பதவியேற்றுக் கொண்டார். பன்ருட்டி அதிமுக எம்எல்ஏ மோகன் பதவியேற்ற பின்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை பார்த்து கண்கலங்கி கையெடுத்து கும்பிட்டார். கடமையை நேர்மையாக நிலைநிறுத்துவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்பு புரட்சி தலைவி அம்மா முதல்ல வந்திருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அம்மா எங்களுக்கு ஆசைப்படுங்க. மாண்புமிகு திரு எஸ். ரமேஷ் ஸ்ரீரங்கம் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.